God bless you all. Vanakkam and welcome back to my channel Star Colors Tamil. With me Sharmila. இன்னைக்கு நாம ஜவ்வரிசி வச்சு எப்படி ஒரு ஹெல்தியான சுவையான ஜவ்வரிசி மிக்சர் வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லாக்டவுன் டைம்ல பேக்கரி எதுவுமே ஓபன் ஆயிருக்காது. ஸோ நாம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி மிக்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜவ்வரிசி மிக்சர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 கப் ஜவ்வரிசி, 1/2 கப் பொரிக்கடலை, 1/4 கப் வேர்க்கடலை, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 இனுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய். கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருந்த 1 கப் ஜவ்வரிசி அதில் போட்டு நல்லா பொரிச்சிக்கோங்க. அடுப்பு சிம்லே இருக்கணும். நாம் ஜவ்வரிசி போட்டதும் பொரிஞ்சு இந்த மாதிரி மேலே வரும். பொரியாதது எல்லாமே அடியில் இருக்கும். இந்த அடியில் இருக்கிறது எல்லாமே பொரிஞ்சு நமக்கு மேலே வரணும். பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி பொரியும். இது பதம் கிடையாது. பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். பாயாசம் வைக்கிறதுக்கு இதுதான் சரியான பக்குவம். இதை விட நமக்கு நல்ல பொரியணும். நல்ல பொரியாமல் இருந்துச்சுன்னா நாம் சாப்பிடும்போது பல்லில் ரொம்ப ஒட்டி பிடிக்கும். இதிலிருந்து ஒன்று நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி ஒன்று எடுத்து நாம் விரல்களில் வச்சு இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும்போது ஃபுல்லாகவே க்ரஷ் ஆகி பொடி பொடியாக தூளாக போகணும். பாருங்க, இது பாதி தான் பொடியாக வந்திருக்கு. இன்னும் இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் நல்லா வறுத்து எடுக்கணும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பாருங்க, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்க, நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வெள்ளை வெள்ளையாக இருந்தது எல்லாமே எல்லாம் இல்லாமல் இருக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ 1/2 கப் பொரிக்கடலையும் போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, நல்லா இருக்காது. லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நாம் இப்போ எடுத்துடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த 1/4 கப் வேர்க்கடலையை சேர்த்து இந்த மாதிரி நல்லா வருங்க. இதுவுமே கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் இந்த மாதிரி பொறுமையாக வறுத்தெடுக்கணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் நாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வேர்க்கடலையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சிருந்த 2 கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். கருவேப்பிலை பொரிக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, இப்போ கருவேப்பிலையை நாம் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நாம் முதல்ல பொரிச்சு வச்சிருந்த ஜவ்வரிசி அது கூட சேருங்க. 2வது வறுத்த பொரிக்கடலையை சேருங்க. 3வது வறுத்த வேர்க்கடலையை சேருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் வத்தல் பொடி நான் இப்போ போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்புறமா டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். வத்தல் பொடிக்கு பதிலாக நல்ல மிளகு தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாம் சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாமே ஜவ்வரிசி கடலை கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட பொரிச்சு வச்சுருந்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கரண்டி வச்சு ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஓகே, ரொம்ப காரசாரமான ஜவ்வரிசி மிக்சர் வீட்டிலே நாம் தயார் பண்ணிட்டோம். இந்த ஜவ்வரிசி மிக்சரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி மிக்சர் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.